இந்த நாளிலும் கூட நாம 5ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, த சீல்டு புக். த சீல்டு புக் அதுதான் முக்கியமான காரியம். அதை நாம இன்றைக்கு பார்க்க போறோம். அதோடு கூட இன்னும் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவரும் முத்திரிக்கப்பட்ட புத்தகமும். இதுதான் இந்த மையப்பொருள். இந்த 5ஆம் அதிகாரத்தின் மையப்பொருள். இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவரை நாம் எப்படி பார்த்தோம்னா, ஆஹ் 7 விளக்கு தூண்களுக்கு நடுவே உலாவுகிறவராயும், கரங்களிலே 7 நட்சத்திரங்களை கொண்டவராயும், வாயிலே 2 கருக்குள்ள பட்டயத்தை வைத்திருக்கிறவராயும், இப்படி பல விதத்துல ஆண்டவர் நம்ம தன்னை சபைகளுக்கு வெளிப்படுத்தினார். ஆனா இப்பொழுது யோவான மேல வர சொல்லி, நீ மேல ஏறி வா, கம் அண்ட் சி அப்படின்னு சொல்லி அவர் மேல கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பரலோகத்துல போய் முதல்ல கடந்த அதிகாரத்துல அந்த முழு சிங்காசன காட்சியை அவருக்கு காண்பித்தார். த்ரோன் சீன். God showed him the throne scene. இப்போ இந்த 5ஆம் அதிகாரத்துல அடுத்த பகுதியை காண்பிக்கிறார். அதாவது செயலாற்றக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு காண்பிக்கிறார். அதாவது எப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியானவராக தன்னை வெளிப்படுத்தி அவர் ஒரு பெரிய முத்திரையான புத்தகத்தை கையில வைத்திருக்கிறத அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு புதிய ஒரு காரியத்தை இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ 4ஆம் அதிகாரம் முடிவு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, மூப்பர்கள் 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை எடுத்து முன்பாக வைத்து, சிங்காசனத்தை முன்பாக வைத்து தாழ பணிந்து சிங்காசனத்தை வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவரை, பிதாவானவரை தொழுது கொள்கிறத நம்ம பார்க்கிறோம், தோத்தரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதோட 4ஆம் அதிகாரம் முடியுது. இப்ப 5ஆம் அதிகாரத்தை நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். 5ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்னு பார்த்தால், ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப 5ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, முதல் வசனத்தை நீங்க எடுத்துக்கோங்க. பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. முன்னால ஒரு வசனமா நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த முதல் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். இப்ப சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நாம கடந்த அதிகாரத்திலேயே பார்த்தோம். அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி. அவர் முகம் பிரகாசமா இருந்தது, அவரை சுற்றி வானவில் இருந்தது, பதுமராகமும் மரகதமா அப்படிப்பட்ட கலர்ல வச்சிரக்கல்ல போன்று இப்படி எல்லாம் பல டிஸ்கிரிப்ஷன்ஸ 4th சாப்டர்லயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அப்படிப்பட்ட சிங்காசனத்தில் இருக்கிறவர் கையில என்ன இருந்ததா? முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகம், அதாவது சீல்டு புக். அன்றைய நாட்கள்ல புக்குன்னு சொன்னா அது ஒரு ஸ்க்ரால் மாதிரி இருக்கும், சுருள். அந்த சுருள்ல முத்திரை இருந்ததாக, முத்தரிக்கப்பட்டிருந்ததாக நம்ம பார்க்கிறோம். முத்தரிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு முத்திரை இல்ல, 7 முத்திரைகளால் சுத்தரிக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம ஒண்ணு பாக்குறோம். என்னன்னு சொன்னா, 7 அடிக்கடி நமக்கு வரும். 7ங்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கும். 7 நட்சத்திரங்கள், 7 விளக்கு தூண்டுகள், இப்படி 7 அடிக்கடி நம்ம பார்ப்போம். இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த புத்தகத்தை அவர் கையில இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே காட்சிய அந்த பிதாவானவர் கையில ஒரு வலது கரத்துல முத்தரிக்கப்பட்டிருந்த புத்தகம் இருந்தது அப்படிங்கிற காட்சியை இதே மாதிரி எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். அவர் கையிலையும் அந்த எசேக்கியேல் கண்ட தரிசனத்துல அவருடைய கையிலையும் என்ன இருந்துச்சா? ஒரு முத்தரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் கையில இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த புஸ்தகத்துல உள்ள என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னு சொன்னா, ஒரே புலம்பலும் அழுகைகளுமா இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அந்த புத்தகத்துல புலம்பல்களும் ஐயோ ஐயோன்னு தவிப்பும் இப்படியா எழுதப்பட்டிருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க நாம என்ன இருக்குன்னு சொல்லி யோவானுக்கு விளக்கப்படல. ஏன்னு சொன்னா, இனி வரக்கூடிய காலங்களில நடக்க இருக்கிற காரியங்களை தான் இந்த 7 முத்தரிக்கப்பட்ட சுருள்ல இருக்கு. இதுல ஒரு விசேஷமான காரியம் என்னன்னு சொன்னா, உள்ளும் புறம்பும். இப்ப நாம அட்டையில நம்ம எழுத மாட்டோம்.
இந்த சுருள்ல எப்படின்னா உள்ளவும் எழுதியிருக்கு, வெளியவும் எழுதிருக்கு. அப்படின்னா கம்ப்ளீட்டா எழுதப்பட்டாச்சு. இனி அதுல அடிஷனே கிடையாது. முழுமையாய் எழுதப்பட்டிருக்கு. இனி வரப்போகிற நடக்கக்கூடிய காரியங்களை முழுமையாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை நாம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்ப இதுதான் அந்த முதல் வசனத்துல நாம பார்க்கிற காரியம். அடுத்ததா அடுத்ததா நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இந்த சீல்டு ஸ்க்ரால்ல சில விஷயங்களை நம்ம பாக்குறோம். அந்த புஸ்தகத்தில் உள்ளம் புறமும் எழுதப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? இதை இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இது இயேசு கிறிஸ்துவின் கிரைய பத்திரம். இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம், ஒரு நிலம் வாங்குறோம்னு சொன்னா நம்ம அதுக்கு ஒரு கிரைய பத்திரம் நம்ம வாங்குவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம விலை கொடுத்து அந்த கிரைய பத்திரத்தை பெற்றுக்கொள்வோம். அது மாதிரி இந்த கிறிஸ்துவின் கிரைய பத்திரம் என்னன்னு சொன்னா, ஆத்துமாக்கள், பூமியில் உள்ள அனைத்து மக்களும் அவருடைய கிரைய பத்திரத்துக்கு சொந்தமானவர்கள். அவர் என்ன கிரயம் செலுத்தினார்? தன்னுடைய சொந்த ரத்தத்தை செலுத்தினார். அந்த ஒரு கிரயத்தை அவர் செலுத்ததினால பூமியில் இருக்கிற அனைத்து பேரும் அவருக்கு சொந்தம். அதனால இது அந்த இயேசு கிறிஸ்துவின் கிரைய பத்திரத்திற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். இந்த சீல்டு புக் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த registration of this entire world, the souls of the entire world. இந்த உலகம் மாத்திரம் அல்ல, பூமியும் அதில் உள்ள குடிகளும் அவருக்கு சொந்தமானவைகள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ எல்லாமே அவருக்கு சொந்தம். அது எப்படி சொந்தம்? அவருடைய ரத்தத்தினாலே சொந்தம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது ரொம்ப முக்கியங்கிறத நீங்க அடுத்த வசனங்கள்ல நீங்க பாப்பீங்க. இப்ப இந்த சுதந்திரமாகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சங்கீதம் 2:8 வாசிக்கிறோம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படிங்கிற வாசனமும், எபிரேயர் 1:2 நம்ம வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை அப்படின்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அதே சமயத்துல அவரை கொண்டு உலகத்தையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் அவரை கொண்டுதான் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் அவருக்காக தான் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் அவராலே உண்டாக்கினார். எல்லாம் அவருக்கு சொந்தம். இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய பெரிய மகிமை. அது இந்த சீல்டு ஸ்க்ரால் அவருடைய கிரைய பத்திரத்திற்கு அடையாளம். இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, அடுத்த வசனத்துல இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். இப்ப இதெல்லாம் யார் பார்க்கிறா? யோவான் பார்க்கிறாரு. எங்க பார்க்கிறாரு? வானத்துல ஏறி அந்த பரலோகத்துல இருந்து இந்த காட்சிகளை பாக்குறாரு. அப்ப அவருக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு கேக்குது? இந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு. சும்மா நம்ம பாட்டுக்கு ஈஸியா திறக்கிற மாதிரி புஸ்தகம் இல்ல அது. அது சீல்டு புக். அந்த புஸ்தகம் யார் கையில இருந்தது? பிதாவின் கையில இருந்தது. அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு, அது முத்திரையை உடைக்கிறதுக்கு பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். அப்போ அவர் பார்க்க அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. வசனம் சொல்லுது, வானத்திலேயாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது. அப்ப அவர் அங்கிருந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. அவர் வானத்தை பாக்குறாரு, அந்த பரலோக காட்சியை பாக்குறாரு, பூமியை பாக்குறாரு, பூமியின் கீழே இருக்கிறதையும் பாக்குறாரு. இன்னைக்கு நம்ம நிறைய சேட்டலைட் அனுப்பி நம்ம அந்த சேட்டலைட் மூலமா அந்த சேட்டலைட்டுக்காக எத்தனையோ பணம் செலவழிச்சு அனுப்பி அதை இங்கே அங்கேன்னு நல்லா அவங்க பாக்குறத அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா யோவான் அந்த நாட்கள்லயே பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவங்க பூமியெல்லாம் பார்த்திருப்பாங்க, பரலோகத்தை பார்த்திருக்க முடியாது. வானத்தை வேணா பார்த்திருக்கலாம், பரலோகத்தை பார்த்திருக்க முடியாது. ஆனா நம்முடைய யோவான் அழகா ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு சென்று பரலோக காட்சி, வானத்தில் இருந்த காட்சி, பூமியில இருந்த காட்சி, பூமியின் கீழே இருக்கிற காட்சி எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆனா ஒருவர் கூட அந்த புஸ்தகத்தை திறக்க அதை பார்க்க கூடாது இருந்தது. ஏன்னு சொன்னா அதற்கு ஒரு தனி அதிகாரம் வேணும். இன்னைக்கு நமக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னா அந்த பத்திரத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய சுதந்திரத்தை,
நம்மளோட உரிமையை நிலைநாட்ட முடியும். இப்போ ஒரு இடம் உங்க சொந்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே பத்திரம் எங்கன்னு கேட்பாங்க. சோ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம 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 வந்து யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. அதனால யோவான் இதை பார்த்துட்டு அழறாரு. என்னது? ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யோவான் எழுதுறாரு, நான் இந்த வானத்திலேயும் இல்ல, பூமியிலும் இல்ல, என்ன ஒருத்தருக்குமே இல்லையா? அப்பனா இதை நம்ம யாருமே பார்க்க முடியாதா அப்படின்னு அவரு அழறாரு. நிறைய சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில சிச்சுவேஷன்ல யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். யாராலையும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு சொல்லி நம்ம அழுதுறோம். ஆனா அந்த சமயத்துல நம்ம யார நினைக்கணும்? நமக்கு நம்மோடு கூட அந்த சூழ்நிலையிலும் நமக்கு யார் இருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை தனியா விடவே மாட்டேன், நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோட கூட இருக்கார். வேற யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள்ல கூட அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இங்கேயும் யோவான் ஆண்டவரை மறந்துட்டு அவர் அழுறார். என்ன ஒருத்தருமே இல்லையா? என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அந்த சீல்டு புக்கை காமிச்சிட்டீங்க, அதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்க முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மன கசந்து அழுறாரு. அப்போ 24 மூப்பர்ல இருக்கிற ஒரு மூப்பர், அப்போ அவர் நமக்கு நல்லா இப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த மூப்பர் வந்து ஒரு மனுஷர். இந்த மூப்பர்கள் எல்லாம் மனுஷர்கள், அவர் தூதர்கள் அல்ல, அது ஏதோ ஆவிகள் அல்ல, அவர் வந்து மனுஷர். அப்போ ஒரு மூப்பர் அவரை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அவர்கிட்ட சொன்ன, நீ அழாத, ஏன்னு சொன்னா இதை உடைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தான் அதிகாரம் உண்டு, அதை ஜெயம் கொண்டவர் அவர். அது யாரு அப்படின்னு சொன்னா, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு யார் சொன்னா? அந்த மூப்பர் சொல்றார். இந்த 24 மூப்பர்கள்ல ஒருவர் வந்து யோவானுக்கு சொல்றார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அழாத, இங்கே ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை நாம சொன்னோம்னாலே அநேகருக்கு ஆறுதலா இருக்கும். அநேகர் இந்த செய்தி அறியாமதான், ஐயோ எனக்குன்னு யாருமே இல்லையா, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாதா, என்னை யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தவிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ஒரு நல்ல செய்தியை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது அநேகருக்கு இது ஆறுதலா இருக்கும், நமக்கும் அது ஆறுதலா இருக்கும். நமக்கும் கூட எப்பவாவது ஒரு சூழ்நிலையில நம்ம தனியா இருக்கிற மாதிரி, எல்லாரும் கைவிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில இங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு? அவர் யூத ராஜசிங்கம், அவர் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த யூத ராஜசிங்கம் அப்படிங்கிறது அந்த எங்க நம்ம பாக்குறோம்னு சொன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யாக்கோபு தன்னுடைய கோத்திரங்கள் ஒவ்வொருத்தரையா ஆசீர்வதிக்கும் போது, யூதா கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்லுவார், நீ ராஜ சிங்கம் மாதிரி இருப்ப அப்படின்னு, அந்த சிங்கம் போல் இருப்பான்னு சொல்லி யூதாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்ப சிங்கம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிங்கம்னா ஒரு கம்பீரம். நமக்கு தெரியும் சிங்கத்தை வந்து காட்டின் ராஜான்னு சொல்றோம் இல்லையா? ஆனா ஆண்டவராகிய என்ன சொல்றோம்? யூத ராஜ சிங்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிங்கம் ஒரு கம்பீரம் உண்டு, அதற்கு ஒரு அதிகாரம் உண்டு, ஆளுமை உண்டு. அந்த அந்த சிங்கத்துக்கு இன்னும் என்ன இருக்கு? தைரியம் ஒன்று, வெற்றியும் உண்டு. இந்த யூத ராஜ சிங்கத்துக்கு அதிகாரம், கம்பீரம், வெற்றி, தைரியம் எல்லாம் கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த யூத ராஜ சிங்கம் தாவீதின் வம்சத்துல வந்தவர். ஆனா தாவீதின் வம்சத்து, இந்த யூதா கோத்திரத்துல அப்படியே தாவீதின் வம்சத்துல வந்தவர், தாவீதின் வம்சத்துல பிறந்தாலும் அவர் தாவீதின் வேறுமானவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர் தான் எல்லாமே. இப்பதான் நான் சொன்னேன்ல, அவராலதான் உண்டாயிற்று, அவருக்காக உண்டாயிற்று, அவராலே உண்டாயிற்று. அது போல தாவீதின் வம்சத்துல வந்தவரா இருந்தாலும் தாவீதின் வேறுமானவர். ஈசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஈசாயின் வேரிலிருந்து
துளிர்த்து கிளை ஒன்று தோன்றி அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So Jesus had his roots in David, but as far as his deity is concerned, he is the root of David. அவருடைய ஆளுகை தன்மை, அவருடைய தெய்வீக தன்மையை நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கு அவர் வேறுமானவர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இத 3 சுவிசேஷங்களிலுமே எழுதப்பட்டிருக்கு. நான் இங்க ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன். மார்க் 12:37 லூக்காலேயே எழுதப்பட்டிருக்கு, மத்தேயிலே எழுதப்பட்டிருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம். ஆனா இங்க நான் கொடுத்திருக்கிறது மார்க் 12:37. சோ தாவீதின் வேறுமானவர், அதாவது தாவீதின் வம்சத்துல இருந்தாலும் தாவீதுக்கு தெய்வமா இருக்காரு. தாவீதின் குமாரன்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க. ஆனா அவரே தாவீதுக்கு தெய்வமாய் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க அந்த சுவிசேஷங்கள்ல வாசிக்கிறோம். 3வதா இங்கே ஒருவர் யார் இருக்காருன்னு சொன்னா ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் இந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். அங்க ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர்ன்னு சொல்லும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், இதுல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்வாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாரு. இதைத்தான் நம்ம கம்யூனியன் சர்வீஸ்ல எப்பவும் பாடுவோம். 3 முறை இது சொல்லி பாடுவோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியேன்னு சொல்லி பாடுவோம். அந்த அந்த ஐடென்டிபிகேஷன், அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு யார் கொடுத்ததுன்னு சொன்னா யோவான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னது. யோவான் ஸ்நானகன். யோவான் இந்த எழுதின சீஷன் அல்ல, யோவான் ஸ்நானகன், ஆண்டவருக்கு முன்தூதன். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த அந்த யோவான் ஆண்டவருக்கு முன்பாக வழிகளை ஆயத்தம் பண்ணுவதற்காக பிறந்தவர். ஆண்டவரே அவர் தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்றாரு. இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா நம்ம இன்னும் என்னங்க வாசிக்கிறோம்னு சொன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல அடிக்கடி இந்த ஆட்டுக்குட்டியானவரை பற்றி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவருடைய கோபாக்கினை, ஆட்டுக்குட்டியானவரின் கோபாக்கினை அப்படின்னு சொல்ற விதத்துல அதங்க பாக்குறோம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்னு சொன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்னா ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணத்திற்கு மணவாட்டியாய் வந்தவர், சர்ச் சபையானது மணவாட்டியாய் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி வெளிப்படுத்தல் விசேஷத்துல அடிக்கடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுது. இப்ப இந்த 3 விதத்துல நமக்கு அவரை வெளிப்படுத்துறார். இங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? யூதராஜ சிங்கம், தாவீதின் வேறுமானவர், ஆட்டுக்குட்டியும் ஆனவர். இப்போ இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்னும் என்ன பாக்குறோம்னு சொன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ், அந்த ஆட்டுக்குட்டி ஒரு பர்சனை குறிக்குது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்குது. அது மட்டும் இல்ல, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் போது அவருடைய தியாகத்தை நமக்கு சொல்லுது. அவர் எப்படி நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டவர். இப்ப இந்த பரலோகத்திலேயும் நம்ம அவர் எப்படி பாக்குறோம்னா யூதராஜ சிங்கமாய் நிக்கிற அவர் பக்கத்திலேயே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் நிற்கிறார். அவர் ஜெயம் கொண்ட வெற்றியுள்ள கம்பீரமான ஆண்டவராய் இருந்தாலும் பக்கத்திலேயே தாழ்மையுள்ள அடிமையாய் பிறந்த ஆட்டுக்குட்டியானவராய் தன்னை வெளிப்படுத்துறார். 2 விதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துறார். இப்ப ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் போது முதல்ல ஆட்டுக்குட்டியை தேடினது யாரு? ஈசாக்கு பலியிடப்படும் போது அந்த மோரியா மலையில அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு, ஆட்டுக்குட்டி எங்க? வேர் இஸ் தி lamb அப்படின்னு கேட்கிறாரு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் பார்த்து கொள்வாரு அப்படின்னு அவர் சொல்வார். அடுத்ததா அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 29ல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டிய நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அவர் நம்முடைய ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல சென்றாருன்னு சொல்லி ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அது ஆட்டுக்குட்டியில இங்க ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு அடிக்கப்பட்டதா இருக்கு, காயத்தோட இருக்கு. அவருடைய காயம் பாருங்க இன்னும் ஆறாம இருக்கு. தட்ஸ் another ஐடென்டிபிகேஷன். இன்னும் அநேகர் ஆண்டவருக்குள்ள வரணுங்கிறதுனால அத காயம் ஆறி காஞ்சி போகல. அவர் இன்னும் நமக்காக அந்த காயத்தோடயே காத்திருக்கிறார். இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் வரணும். அவருடைய மனுஷராகிய இந்த மனுக்குலம் அப்படியே வரணும். எல்லாருக்கும் தானே நான் ரத்தம் சிந்திருக்கேன்.
அப்படின்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை பேர் வரணுமோ அவ்வளவு பேரும் வரணும்னு சொல்லி அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் தன்னை சித்தரிக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் தலையில 7 கொம்புகள் இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியில 7 கொம்புகள் இருந்தது. 7ன்னு போது நான் சொல்றேன் எப்பவுமே பெர்ஃபெக்ட், பூரணம். சோ அந்த 7 கொம்புகள் என்ன காட்டுதுன்னா பவர், அவருக்கு இருக்கிற அதிகாரம். அதுதான் ஆம்னி பொட்டன்ஸ். அவர் சர்வ வல்லவர், எல்லா அதிகாரத்தையும் கொண்டவர் என்பதற்காக தான் 7ங்கிறது பூரணம். அதனால ஆம்னி பொட்டன்ஸ், சர்வ வல்லவர் அப்படிங்கிறத காண்பிக்குது. அதே மாதிரி 7 கண்கள், அதுவும் பூரணம். அதாவது 7 கண்கள்னு சொல்லும்போது 7 ஆவிகளை குறிக்குது. நம்ம ஏற்கனவே 7 ஆவிகளை பற்றி நம்ம வாசிச்சிருக்கோம். அதே ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல அதை குறித்து வாசிக்கிறோம். அதோடைய ஞானத்தை காண்பிக்குது. இத்தனை ஆவிகளை கொண்டு எல்லாம் அறிந்த தேவனா இருக்கிறதுனால அந்த ஞானத்தை அது காண்பிக்குது. அந்த கண்கள் அதுக்குதான் omniscient God, எல்லாம் அறிந்த, சர்வத்தையும் அறிந்த ஆண்டவர், சர்வ வல்லவர், சர்வத்தையும் அறிந்தவர். இந்த விதமா தான் அவர் ஆட்டுக்குட்டி இருக்கார். இவ்வளவு மகிமையா இருக்கிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அங்க நமக்கு காணப்படுகிறார். அது எதுக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. இதனாலதான் அவருக்கு இந்த சொந்தம், அந்த கிரைய பத்திரத்தை பிதாவானவர் அவரிடத்துல கொடுக்கிறதாக நாம பார்க்கிறோம். அப்ப என்ன நம்ம வாசிக்கிறோம்? அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இத வாங்குறதுக்கு தகுதியுள்ள பூமியின் மேல, வானத்தின் மேல, பூமியின் கீழே ஒரே ஒருவர். அவர் யார்? இந்த ஆட்டுக்குட்டியானவர். இந்த புத்தகத்தை நான் சொன்னேன் இல்லையா, இந்த அதிகாரத்திலேயே இந்த புத்தகமும் ஆட்டுக்குட்டியானவரை பற்றியும் தான் முக்கியமான காரியங்களா நாம இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். வேற இதுக்கு பெரிய வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 முக்கியமான காரியத்தை தான் இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஈவென்ட். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய செலிப்ரேஷனா பரலோகத்துல நடந்திருக்கிறதா நாம பார்க்கிறோம். அப்ப ஆட்டுக்குட்டியாவனை வந்து அவர் கையில இருந்து வாங்குறதுக்கு இயேசு ஒருவரே பாத்திரராய் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நிகழ்ச்சி, இப்படி அவர் வாங்குகிற ஒரு நிகழ்ச்சி அங்க வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா ஆனதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முதல் பங்கேற்றவர்கள் யாருன்னு சொன்னா 24 மூப்பர்கள். அவர் அந்த ஆட்டுக்குட்டியானவர் அதை வாங்கின உடனே அங்க ஒரு பெரிய, இப்ப எப்படி ஒரு தீபாவளி பட்டாசு எல்லாம் வெடிக்குதுல, அந்த மாதிரி அங்க ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா, பெரிய செலிப்ரேஷன் நடக்குது. யூசுவலா இந்த மூப்பர்களை நம்ம எப்படி பார்ப்போம்னு சொன்னா, தலையில கிரீடம் அணிந்தவர்களாய் சிங்காசனத்துல வீற்றிருப்பார்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் ஆண்டவரை தொழும் போது அந்த கிரீடங்களை கலற்றி வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுவார்கள். இதுதான் அவங்களுடைய பொதுவான அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா இப்ப என்ன பாக்குறோம்னு சொன்னா, ஆட்டுக்குட்டி வந்து அவரிடத்துல இருந்து அந்த முத்திரை அடைந்த புத்தகத்தை வாங்கின உடனே இந்த மூப்பர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தங்கள் கைகளில் உள்ள தம்புருக்கள், அதாவது சுரமண்டலங்களால, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், த ஹார்ப் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அது மட்டும் அல்ல, தங்க கையில இன்னொன்னு வச்சிருக்காங்க. என்னது? பொற்கலசமா, ஒரு பொற்கலசம். அந்த பொற்கலசத்துல இருந்து தூபவர்க்கமாய் புகை எழும்புது. இந்த தூபவர்க்கம் என்ன? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நல்ல ஒரு நிச்சயம் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. என்னன்னு சொன்னா, நாம இந்த பூமியில ஏறெடுக்கிற ஜெபங்கள் எங்க போய் சேருதான்? பிதாவினுடைய பிரசன்னத்திற்குள்ளாக போகுதான். நேரா அது அங்க போகுது. யார் மூலமா போகுது? இந்த மூப்பர்கள் அதை பொற்கலசத்திலே வாங்கி அதை கொண்டு போய் பிதாவின் இடத்துல கொடுக்கிறார்கள். இப்ப இன்றைக்கு இந்த காட்சியில வரக்கூடிய புகை என்னவா இருக்கும்? அன்றைக்கு அது பதிலளிக்கப்படாத ஜபங்கள் அதுல இருக்கிற ஜபங்கள். பதிலளித்த ஜபங்கள் அதுல இருக்காது. இன்னும் பதிலளிக்கப்படாத ஜபங்கள் அதுல இருக்கும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய காரியங்களுக்கு ஜெபித்துட்டு இருக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜபம் எல்லாம் எங்க இருக்கான்? இப்போ இந்த மூப்பர்கள் கையில உள்ள பொற்கலசத்துல இருக்கான். எப்பெல்லாம் அவங்க அவர் தொழுது கொள்வாங்களோ அப்பெல்லாம் அந்த பொற்கலசத்துல அந்த சுகந்த வாசனையாக
தூப வர்க்கமாக நம்ம ஜெபிக்கும் போது கூட அடிக்கடி சொல்லி ஜெபிப்போம் இல்லையா? ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீர் ஒரு சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு ஒரு நல்ல நிச்சயம் நமக்கு கிடைச்சிருக்கு. யோவானுடைய காட்சியின் மூலமாக அது நம்முடைய ஆண்டவருடைய தேவ பிரசன்னத்துல நம்முடைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படுது. நாம கூட அடிக்கடி சொல்லுவோம், ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணிட்டா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் நம்ம போய் நன்றி செலுத்துறோம். ஆல்டர்ல போய் நன்றி செலுத்துவோம். ஆல்டர்ல போய் நம்ம ஸ்பெஷலா ஜெபம் கேட்போம். பரிசை எழுதுறதுக்கு முன்னால பிள்ளைங்க போய் அங்க ஜெபிப்பாங்க. So we have that confidence. Our prayer is kept in the presence of God. And today we have that assurance by this scene. அந்த மூப்பர்கள் நம்முடைய ஜபங்களை அந்த பரிசுத்த அந்த பொற்கலசத்துல வைத்து ஒவ்வொரு முறை தொழுது கொள்ளும் போதும் ஆண்டவருக்கு அது சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள்னா ஒரு நாள் அவருடைய ஏற்ற வேளையில அந்த ஜபங்களுக்கும் என்ன இருக்கும்? பதில்கள் கிடைக்கும். ஏன்னா அது அவருடைய பிரசன்னத்துல இருக்கு. அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம். நம்ம ஜபம் அவருடைய தேவாதி தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையா ஏறெடுக்கப்படுது. அடுத்ததா நம்ம என்ன செய்யறோம்? அதுவும் ஆண்டவர் பதிலளிப்பார். இப்படி அந்த காட்சியில நம்ம பார்க்கிறோம். முக்கியமா இதுதான் ஒரு பெரிய செலிப்ரேஷன். முதல்ல பங்கேற்கிறது நம்முடைய அந்த 24 மூப்பர்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட புகழ்ந்து பாடுறாங்க. அடுத்தது அந்த புகையை அந்த பரிசுத்தவானுடைய ஜெபங்களை தூபவர்க்கமாய் பிதாவானவருக்கு எழுப்புகிறத நாம பார்க்கிறோம். அப்ப இவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாட்டு பாடுறாங்க. இனி வருகிற வசனங்கள் 9 14 வசனங்கள் வரைக்கும் 3 பாடல்களை நம்ம பார்க்கிறோம். 3 விதமான பாடல்களை பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன நடந்ததுன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரைய வாங்குறது, முத்திரைக்கப்பட்ட புத்தகத்தை வாங்குறது, அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். அதுதான் 1 9 வசனங்கள் வரைக்கும். இப்ப 9 14 வசனங்கள் வரைக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா 3 பாடல்களை பார்க்கிறோம். 3 கூட்டத்தார் பாடுகிறாங்க. முதல்ல இந்த மூப்பர்கள் பாடுறாங்க, அடுத்தது தூதர்கள் பாடுறாங்க, மூன்றாவது சர்வ சிருஷ்டியும் பாடுது. சர்வ சிருஷ்டிகளும், பூமியில் உள்ள சிருஷ்டிகள், சமுத்திரத்தில் உள்ள சிருஷ்டிகள், சமுத்திரத்தின் கீழ் உள்ள சிருஷ்டிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வுக்காக ஒரு பாடலை பாடுறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. ஒருவேளை இந்த நிகழ்வு எப்ப நடக்கும் கொஞ்சம் நம்ம அதை விளங்கி கொள்ளணும். இந்த நிகழ்வு நடக்கும் போது நாம் இந்த பூமியில் இருப்போமா? சபை இந்த பூமியில் இருக்குமான்னு கேட்டா ஒருவேளை இருக்காதுதான். இந்த சூழ்நிலையில சபை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் நம்மளுடைய புரிதல். அதாவது இந்த நிகழ்வு நடக்கும் போதே நம்ம எல்லாம் எங்க போயிருவோம்? சபை எடுத்துக்கொள்ளப்படும், நாமும் பரலோகத்தில் இருப்போம் என்று நம்பப்படுகிறது. சில சமயத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிற சூழ்நிலையில நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா 90% எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 4ஆம் 5ஆம் அதிகாரத்திற்கு முன்பாகவே, இந்த காட்சிகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே என்ன செய்வோமா? நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப நாமும் பரலோகத்துல இந்த சூழ்நிலையில இருப்போம் அப்படிங்கிறது நம்பிக்கை. சரி, எப்படியா இருந்தாலும் இந்த பரலோக காட்சி, பரலோகத்துல இதெல்லாம் நடக்குது, இந்த காரியங்கள் நடக்குது. இதை கொஞ்சம் நம்ம நீ தொடர்ந்து அப்படியே சீக்வன்ஸாவும் அதே சமயத்துல ஒவ்வொரு அதிகாரமாவும் விளங்கி கொள்ளணும் என்னென்ன நடக்குதுன்னு. சில சமயம் தொடர்பா வராது, தொடர்ந்து சில சமயம் வரும். அதே சமயத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. அப்ப இப்ப தூதர்கள் இல்ல இந்த மூப்பர்கள் பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். You are worthy, Lord. You only are worthy. நீர் ஒருவரே பாத்திரர். அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்துக்காக. ஏன்னா அவர் வாங்கலன்னு சொன்னா அதுல இருக்கிறதெல்லாம் என்னன்னே தெரியாது. அது என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாம போயிடும். ஆனா அதை அவர் வாங்கினதுனால நமக்கு இனி என்ன நடக்குங்கிறத யோவான் பார்த்து நமக்கு அதை விளக்குறாரு. அதனால அந்த ஒரு காரியத்தினால அந்த மூப்பர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேவரீர் இந்த புத்தகத்தை வாங்க நீர் ஒருவரே பாத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சொன்னா நீர் ஏன் பாத்திரர்? Why are you worthy, Lord? Because you have shed your blood for us.
அதனால அது இன்னொரு அடுத்த நமக்கு ப்ரூஃப் என்னன்னா, இந்த மூப்பர்கள் எல்லாம் மனிதர்கள். இந்த மூப்பர்கள் யாருக்கு ரத்தத்தை சிந்தினாரு? மனுக்குலத்துக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். தூதர்களுக்காக அவர் சிந்தல. ஒருவேளை பரலோகத்துல எல்லா நேரத்திலும் தூதர்கள் இருந்தாலும், தூதர்களை காட்டிலும் நாம் மேன்மை உள்ளவர்கள் என்பதற்கு இதெல்லாம் ப்ரூஃப்ஸ், இதெல்லாம் அடையாளம். அப்ப இங்க நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அவர் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த புதிய பாட்டு அது ஒரு முக்கியமானது. ஏதோ பழைய பாட்டே இல்லை. அந்தந்த நேரத்துல அந்தந்த சமயத்துல அவங்க புது துதிகளினால பாடுறாங்க. இந்த புதிய பாட்டுன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்கும் இப்படி புதிய பாட்டை தருவார். சங்கீதத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு புது பாட்டை தருவாரு, புது நாமத்தை தருவார், புது பாடல்களை கட்டளையிடுவார். இப்போ இதே மாதிரி இங்கேயும் அவர் புதிய பாட்டை அந்த மக்கள் பாடுறாங்க. சகல கோத்திரம். அதனால there is no partiality. இந்த ஜனங்க தான், இவங்க தான். இங்க நாம பலவிதமான இதுல நாம மேன்மைப்படுத்திக் கொள்கிறோம். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், அப்படி இப்படின்னு நம்ம இந்த பூமியில நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்காகவும் அவர் என்ன செஞ்சாராம்? தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாராம். அதுல நம்ம ரத்தத்தினால யாரெல்லாம் மீட்டுக்கொள்ளப்பட்டார்களோ அவங்களை எல்லாம் அவர் எப்படி வச்சிருக்காராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. பின்னாலே நம்ம மறுபடியும் அதை திரும்ப வாசிப்போம். ஆக இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம பாக்குறது, இந்த மூப்பர்கள் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். முதல்ல அவங்க வர்ஷிப் பண்ணாங்க, அடுத்தது பாட்டு பாடினாங்க. அடுத்தது இங்க நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, பின்னும் நான் பார்த்தபோது அடுத்த வசனத்துல 10, 11, 12 நம்ம என்ன வாசிக்கிறோம்? சிங்காசனத்தையும் ஜீவன்களையும். ஜீவன்கள்னா யாரு? அந்த 4 ஜீவன்கள். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். மற்ற எல்லாரை காட்டிலும் சிங்காசனத்துக்கு மிக நெருக்கமா இருந்த அந்த 4 ஜீவன்கள். அதாவது சிங்கம் போல, மாடு போல, கழுகு போல, மனுஷன் போல, இந்த 4 ஜீவன்களும் கூட மூப்பர்களும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். இவங்க லக்கம் எப்படி இருந்துச்சா? 10,000 10,000 1000 இருந்தது. என்ன முடியல. திரள் கூட்டமான தூதர்கள் அங்க இருப்பார்களா? அவங்க நேரம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களா? எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க போல. எந்நேரம் அவங்க பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அர்த்தமுள்ள பாடல்கள் பாடுறாங்கன்னு இதுல இருந்து நம்ம தெரியுது. சும்மா வெறும் ஸ்தோத்திரம் 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 இல்ல, ஏதோ வெறும் அலேலுயா அலேலுயா இல்ல, அர்த்தமுள்ள பாடல்களை பாடுறாங்க. முதல்ல மூப்பர்கள் பாடினாங்க, பாத்திரர் அப்படின்னு சொல்லி பாடினாங்க, எங்களை மீட்டு கொண்டீர்னு பாடினாங்க, நாங்க ஒரு ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் என்று புகழ்ந்து பாடினாங்க மூப்பர்கள். இப்ப இவங்க என்ன சொல்லி பாடுறாங்கன்னு பாருங்க. வல்லமையையும், ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருக்கு அவ்வளோ புகழ்ந்து மகிமையை பாடுறாங்க. நாமும் ஆண்டவர் புகழ்ந்து பாடுங்கன்னு சொல்லும்போது இப்படி எல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம பாடணும். நம்ம இங்கேயே பழகிக்கணும். அப்பதான் நாம போய் பரலோகத்துல பேன் நிக்காம சேர்ந்து கூட பாட முடியும். தூதர்கள் பாடினாங்களா, நாமும் சேர்ந்து பாடலாம். மூப்பர்கள் பாடினாங்களா, நாமளும் சேர்ந்து பாட முடியும். எப்போ இங்கே நம்ம அதை பழகிக்கணும். அப்போ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் 7 காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியா பாத்திரரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். தூதர்கள் இன்னொரு பாட்டு பாடுறாங்க. சரியா? இப்ப அடுத்ததா நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா, சகல சிருஷ்டியும், சர்வ சிருஷ்டியும் பாட்டு பாடுது. பாருங்க, வானத்துல, பூமியில, பூமியின் கீழே உள்ள சமுத்திரத்துல இருந்த எல்லா வஸ்துக்கள் சொல்லும்போது ஜீவன் உள்ள ராசிகள் மாத்திரம் அல்ல, அந்த கோரல்ஸ், அந்த ஸ்டோன்ஸ், ராக்ஸ், சாண்ட், எவ்ரிதிங், every single creation of the Lord is singing a song. அது என்ன சொல்லுது? ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும்
மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதாவது இந்த சம்பவத்திற்கு முன்பு வரைக்கும் பரலோகத்துல எப்படி இருந்ததா, எல்லாரும் யாரை தொழுது கொள்வாங்க, எல்லாரும் யாரை புகழ்ந்து பாடுவாங்கன்னா பிதாவாகிய தேவனை. இவர் பக்கத்துல இருப்பாரு. ஆனா பிதாவாகிய தேவனை வணங்குவாங்க, பிதாவாகிய தேவனை புகழ்ந்து பாடுவாங்க. ஆனா இந்த ஒரு சம்பவத்தினால, இந்த சம்பவத்தின் அப்போ எல்லாரும் யார பாடுறாங்கன்னு சொன்னா ஆட்டுக்குட்டியானவர். இந்த 3 பாட்டிலையும் பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், இப்படி நல்லா வாசிப்போம். அப்போ இப்போ அந்த focus is turned towards the Lamb of God, because he was the only one who was worthy to receive the sealed book. அவ்வளோ ஒரு பெரிய ஈவென்ட். அதைத்தான் நாம இங்க பார்க்கணும். அந்த காட்சிய யோவான் பார்த்து அப்படியே பரவசமா இருக்கார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இதத்தான் அவர் அங்க பார்க்கிறோம். சிருஷ்டி பாடுது, சிருஷ்டிகள் பாடுது. இன்னைக்கு நம்ம அந்த கிரியேஷனை நம்ம அது என்ன சொல்றதுன்னா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்ல. அனிமல்ஸா இருந்தாலும் சரி, பிளான்ட்ஸா இருந்தாலும் சரி, பேர்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கைல நடக்கிற சேஞ்சஸ், த கலர் ஆஃப் த ட்ரீஸ், இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸே தரது இல்ல. பூக்கள் என்னென்ன விதத்துல பூத்து இருக்கு அப்படின்னா, எப்பாவது நம்ம எங்கேயாவது ஒரு ரிசார்ட்டுக்கு போறோம், எப்பாவது ஒரு இதுக்கு சம்மர் சீசனுக்கு போகிறோம், இல்ல அப்படி எங்கேயாவது நம்ம போனோம்னா மாத்திரம்தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாம் சுத்தி பார்க்கணும். அனுதின நாட்கள்ல கூட டெய்லி நம்ம இப்ப நல்லா காது கொடுத்து கேட்டோம்னா, இந்த நாட்கள்ல நிறைய பறவைகள் வருது, வித்தியாசமான பறவைகள் வருது, வித்தியாசமான ஒலிகள் எழுப்புது, டிஃபரெண்ட் டைமிங்ஸ் இருக்கு. அது அந்த டைம்ல தான் அது கத்துது. ஒரு 11 மணிக்கு எங்க வீட்டுல ஒரு சத்தம் கேட்கும். அந்த 11 மணிக்கு தான் டெய்லி கேட்கும். காலையில 4:30 மணிக்கு ஒண்ணு கேட்கும், 5 மணிக்கு கரெக்டா ஒரு அலாம் மாதிரி கேட்கும். இப்படி ஒவ்வொரு நேரத்துக்கும் அத பறவைகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அதை கவனிச்சோன்னு வைங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு அழகா ஆண்டவர் அதை படிச்சிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாப்பாடு இருக்கு. இது எல்லாமே ஒரு மரத்துக்கு தான் வருது. ஆனா ஒரு மரத்திலேயே இருக்கிற பல காரியங்களை, ஒண்ணு இலைய சாப்பிடுது, ஒண்ணு அதுல இருக்கிற பூவை சாப்பிடுது, ஒண்ணு அதுல இருக்கிற தேனை குடிக்குது. இப்படி ஒரே மரத்திலேயே பலவிதமான பறவைகள்லாம் இருந்து என்ன அற்புதமான படைப்பு பாருங்க. அவ்வளவு அழகா செய்யறாரு, அவ்வளவு அழகா கடவுள் படைச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில படைச்சாரு. ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. இவ்வளவு டைவர்சிஃபைடா பிறந்திருக்கு. அது கலர்ஸ்லயே நம்ம எவ்வளவு ஷேட்ஸ் பாக்குறோம்ல, எவ்வளவு அழகழகான ஷேட்ல பிறந்திருக்கு. எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான படைப்பு. இந்த சிருஷ்டியை கண்டு சிருஷ்டிகரை நாம் துதிக்கணும், சிருஷ்டிய துதிக்க கூடாது. இன்றைக்கு நம்ம மற்ற ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, சிருஷ்டிய துதிக்கிறாங்க, பொங்கல்னு சொல்றாங்க, சூரிய நமஸ்காரம்ன்றாங்க, இது மாதிரி சிருஷ்டியை கொண்டாடுறாங்க. நம்ம சிருஷ்டியை கண்டு சிருஷ்டிகரை துதிக்க பழகணும். இங்கதான் நம்ம அதை செய்ய முடியும். நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா அதை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஒரு புது பூமியில அப்போ ஒரு புதிய வானம் புதிய பூமியில இருப்போம். இந்த படைப்பை நம்ம இப்பதான் ஆண்டவருக்கு நாம துதிக்க முடியும். சோ அதையும் நாம கற்றுக்கொள்ளணும். இதுதான் இந்த 14 வசனங்கள்ல உள்ள மொத்த காரியம். 3 பாடல்கள், ஆட்டுக்குட்டியானவரை குறித்த ஒரு அறிமுகம், ஆட்டுக்குட்டியானவர் அந்த பெற்றுக்கொண்ட முத்திரையான புத்தகம். இப்ப சில கமெண்ட்ரிஸ்ல இந்த 3 பாடல்களை இப்படி வித்தியாசமா எழுதியிருக்காங்க. எப்படின்னா 5 வகையா அதை பிரிச்சிருக்காங்க. என்னது அது? முதல்ல அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வர்ஷிப் சாங் அப்படிங்கிற, பாத்திரர், நீரே பாத்திரர். இன்னைக்கு ஆராதனைன்னு சொல்லும் போது ஆராதனை வேளையில அநேக விதங்கள்ல இந்த பாத்திரர்ங்கிற பாடலை பாடுறாங்க. நீர் ஒருவரே பாத்திரர், பாத்திரர் பாத்திரர்ன்னு சொல்லி பாடுறாங்க. அந்த இது ஆராதனை. அடுத்ததா இந்த பாடலே எப்படி அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, இது ஒரு சுவிசேஷ பாடல். அதாவது சகல கோத்திரத்துக்கும் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், அதுதான் சுவிசேஷம். தட் இஸ் த குட் நியூஸ். அதை அவர் பாடலா அங்க பாடுறாங்க. சோ அது ஒரு சுவிசேஷ பாடல். அடுத்தது மிஷனரி சாங். அப்ப இங்கே திரும்ப என்னன்னா, எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவர், ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல, ஏதோ உங்க சபைக்கு மாத்திரம் அல்ல. He is the God for everyone. இப்ப நம்ம நாட்டுல கூட எல்லா இந்திய தேசத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அப்ப அது ஒரு மிஷனரி சாங்.
இன்னும் அடுத்ததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிவோஷனல் ஹிம் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே அவருக்கு அடிமையா அவரை வணங்குற, அவரை உயர்த்துகிற டிவோஷனல் ஹிம்னு சொல்லி அதை சொல்றாங்க. ப்ராஃபட்டிக் ஹிம்னு சொல்றாங்க. ஏன்னா வரப்போகிற காரியத்தை குறித்தும் இந்த பாடல்கள்ல இருக்கிறதுனால இந்த 5 விதமாய் இந்த 3 பாடல்களையும் பிரிச்சிருக்காங்க. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, thou art worthy, worthy is the lamb அப்படிங்கிற என்ன பண்ண பாக்குறோம்னா, ஆட்டுக்குட்டியானவர் அந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். பாத்திரராய் இருக்கிறார். So worship means to ascribe worth to our Lord. Thou art worthy. Ascribe worth. அவருக்கு நம்ம அந்த மகிமையை கொடுக்கிறது தான் வர்ஷிப். இன்னைக்கு வர்ஷிப்புங்கிற பேரை திரும்பவும் சொல்றேன். வர்ஷிப்பை சரியான விதத்துல புரிந்து கொள்ளாம வர்ஷிப்புங்கிறத பலவிதமான வேண்டாத காரியத்தினால அந்த வர்ஷிப்பை நம்ம பாழ்படுத்துறோம். ஆனா ஆக்சுவலா வர்ஷிப்னா என்னன்னா, ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை தரிசித்து, ஆண்டவரை தொழுது, அவரே பாத்திரர், நீர் ஒருவரே அவருக்கு மகிமையை செலுத்துவதுதான் அது வர்ஷிப். சோ முதல்ல அதுதாங்க. அதனாலதான் இங்கேயும் நம்ம பாக்குறோம், பல சமயத்துல இந்த ஆராதனை பாடல்கள் எல்லாம் ஐ சென்டர்டா இருக்கு. நம்மை குறித்தே பாடிட்டு இருக்கிறோம். நீங்க நிறைய பாடல்களை நீங்க பாடும்போது யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலா நம்முடைய அனுபவங்களை அங்க பாடல்களா நம்ம பாடிட்டு இருக்கோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவருடைய மகிமைய அதுதான் ஆராதனை பாடல். நம்முடைய மகிமையெல்லாம் சொல்றது, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றது எங்கன்னா சாட்சி பாடல். பார்த்துக்கணும். ஆராதனை பாடல் அப்போ ஆராதிக்கிற விதமாய் நம்ம பாடணும். அப்படியே நம்ம we should be conscious about it. அடுத்ததா காஸ்பல் சாங். காஸ்பல்னு சொல்லும்போது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்டு கொண்டார். இதுதான் அங்க காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். இப்போ அது இந்த சுவிசேஷத்தை பல விதங்கள்ல செய்யறத நம்ம பாக்குறோம். என்னது அது? முதல்ல அவர் யாருக்கா ரத்தம் சிந்தினார்? ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சிந்தி இருக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 2:20, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். Christ has given life for the individual, each individual. அதுதான் அங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அதெல்லாம் முன்னால வரும். நடுவுல ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு சென்டென்ஸ் இப்படி இருக்கும், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. இப்போ நீங்க அந்த யாத்ராம புஸ்தகத்துல அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வந்த அந்த சமயத்துல அந்த பஸ்காக்கு ஆசரித்த அந்த நிகழ்வை யோசிக்கும் போது, முழு குடும்பமும் அந்த பஸ்கா ஆசரிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அவங்க அதை புசிப்பார்களாம். முழு குடும்பமும் அதை புசிப்பார்களாம். அதுல மீறியே வைக்க மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த விதமா செய்யணும். பட் தி என்டையர் ஃபேமிலி, சோ குடும்பத்துக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-11 வசனங்கள்ல நாம் இதை பார்க்கிறோம். இந்த விதமாய் அந்த பஸ்காவாய் அதை செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்ததா ஏசாயா என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ஜாதிகளுக்காக, நேஷன், ஃபார் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 53:8 இயேசு கிறிஸ்து ஜாதிகளுக்காய் தன் ஜீவனை தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இப்ப நம்ம பார்த்தபடி முழு உலகத்துக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. சோ இந்த ஆட்டுக்குட்டியானவர் 4 விதங்கள்லயும் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அதான் காஸ்பல். என்னது அது? இண்டிவிஜுவலுக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறாரு, ஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிறாரு, முழு உலகத்துக்கும் தன்னை கிரயமாய் கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த சுவிசேஷ சாங், காஸ்பல் சாங். அதே இதை மிஷனரி சாங்காவும் நம்ம அதை சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயே அங்க என்ன வாசிக்கிறோம்? சகல ஜாதியும், சகல கோத்திரத்தாரும், சகல பாஷக்காரரையும்
ஆண்டவர் மீட்டு கொண்டார், தன்னுடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதுதான் யோவான் 3:16. அது என்ன சொல்றது? God so loved the world. எல்லாரும் ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இதுதான் சுவிசேஷம். அகைன் இது ஊழியம், மிஷனரி சாங். அதனால இது ஒரு மிஷனரி சாங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிவோஷனல் ஹிம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றினீர் அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்க. அந்த மூப்பர்கள் என்ன சொல்றாங்க? எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் என்ன வேலை? ஆண்டவரை எந்நேரம் புகழ்ந்து தூபம் காட்டுறது. இங்க இந்த பூமியில அதுதான் அவங்க செய்வாங்க. அப்பேற்பட்ட அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அதுதான் சொல்லும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் எங்களை நீர் ஏற்படுத்தினீர் சொல்லி நம்ம அங்க வாசிக்கிறோம். அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலயும் நம்ம இதை வாசிக்கிறோம். என்னன்னு வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அவரோட ஆளுவார்கள் என்பதை அறிகிறோம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவனாலதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். அது மாத்திரம் இல்ல, அவரோட சேர்ந்து ஆளுகையும் செய்வோம் சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதெல்லாம் தான் டிவோஷனல் ஹிம். இதுக்குதான் டிவோஷனல் ஹிம்னு பெயர். நீ அடுத்ததா ப்ராஃபிட்டிக் ஹிம். ப்ராஃபிட்டிக் ஹிம்னா என்னன்னு சொன்னா, நம்ம பரலோக பரமண்டல ஜபத்திலேயே நம்ம என்ன வாசிக்கிறோம்? தை கிங்டம் கம், ஆண்டவரே உடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் அதே சொல்றாங்க. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல உடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்றாங்க. இததான் மறுபடியும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 1-6 அந்த வசனங்களை பாக்குறோம். ரோமர் 8:17-23 நாம இந்த பாக்குறோம். அதாவது இந்த விதமாய் ஆண்டவர் திரும்ப அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநிறுத்த. அதே மாதிரி ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் நம்ம இந்த காரியத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் இனி வரக்கூடிய காரியம். இனிமே வரக்கூடிய 1000 வருஷ அரசாட்சி, ஆண்டவரின் அரசாட்சி, இந்த காரியங்களை நம்ம இங்க வாசிக்கிறோம். சோ இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாடல், ஒரு அர்த்தமுள்ள பாடல்கள் நிறைந்த அதிகாரம். இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற அதிகாரம். 3 கூட்டத்தார் பாடுறாங்க. மூப்பர்கள், தூதர்கள், சிருஷ்டி, சகல சிருஷ்டிகளும் பாடுது. இது 5 விதத்துல இதை பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்ன விதமா பாக்குறோம்னு சொன்னா, முதலாவது வர்ஷிப், ஆராதனை. 2வது சுவிசேஷக பாடல்கள். 3வது மிஷனரி பாடல்கள், ஊழிய பாடல்கள். 4வது டிவோஷனல் ஹிம்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட்டிக் ஹிம். 5வது தீர்க்க தரிசன பாடல்கள். இப்படியாக இந்த 14 வசனங்கள்ல இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை, முக்கிய அம்சங்களை யோவான் தான் கண்டதையும் தான் கண்ட காட்சியையும் புரிந்து கொண்டதையும் அழகா விவரிச்சிருக்கிறார். 14 வசனங்கள்ல இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இனி வரக்கூடிய அதிகாரங்கள்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு முத்திரையா உடைக்கப்படும். 7 முத்திரைகள் அல்லவா? இந்த 7 முத்திரைகளை ஒரு முத்திரையாய் உடைப்பாங்க. ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போதும் ஒரு நிகழ்வு நடக்கும். பெரிய நிகழ்வுகள் இந்த பூமியில நடக்கும். அது ஒரு பெரிய வாதையாய் நடக்கும். இந்த முத்திரையில நாம் இனி இருக்க போதெல்லாம் என்னன்னு சொன்னா, தேவ கோபாக்கினை தான் அதுல எழுதப்பட்டிருக்கு. 3 விதத்துல தேவ கோபாக்கினை இந்த பூமியில நிறைவேறும். வாதைகளினால் நிறைவேறும். முத்திரை உடைக்க வாதைகள் ஏற்படும். அதற்கு பின்பு எக்காலம் ஊதப்படும். 7 எக்காலங்களின் மூலமாக அந்த வாதைகள் அறிவிக்கப்படும். கடைசி மிகுந்த மகா உபத்திரவ காலத்துல பயங்கரமான ஒரு கோபாக்கினையின் காலம். அது என்னன்னு சொன்னா, கலசம், பவுல். So the seal, the trumpet and the bowl. In the 3 different ways, God will pour his wrath over the world. அவருடைய கோபாக்கினைய இந்த பூமியின் மேல ஊற்றுவார். இந்த காட்சியை தான் இனி வரக்கூடிய அதிகாரங்கள்ல நாம பார்க்க போறோம். அப்போ இந்த அதிகாரங்களுக்கு, இந்த காரியங்கள்லாம் நடைபெறுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார். அது நிச்சயம். அவர் எடுத்துக்கொள்வார் என்பது நிச்சயம்.
அவர் எப்ப வரப்போகிறார் என்பது நிச்சயம் அல்ல. ஆனா அவர் வருவார் என்பது நிச்சயம். ஆனா அவரோடு கூட நாம போவோம் என்கிறதும் நமக்கு நிச்சயமா இருக்க வேண்டும். நாம் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருக்க வேண்டும். அவர் எப்ப வந்தாலும் சரி, அவரோட கூட நாம் போறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். அவங்க இவங்கன்னு யாரையும் நம்ம காட்ட முடியாது. கடைசி நாட்கள்ல என்ன வேணா நடக்கலாம். அதனால நான் ஆயத்தமா இருக்கணும். நான் யாரையுமே பார்க்க வேண்டாம். அந்த இவங்க இந்த சபையில இருக்கிறனால நான் போயிருவேன். இந்த பாஸ்டர்னால நான் போயிருவேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவருக்கு சரியாய் ஆயத்தமாகி அவருக்கு மனவாட்டியாக நான் எடுத்துக்கொள்ளப்பட தகுதி உள்ளவளாய் மாறணுங்கிறது தான் இந்த 5 அதிகாரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. 6 அதிகாரத்துல இருந்து பயங்கர அவருடைய கோபாக்கினையை தான் நாம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை இந்த 14 வசனங்களை அழகாய் கற்றுக்கொள்ள உதவி செய்தார். பரலோகத்தின் காட்சிகளை காண கிருபை பாராட்டினார். நாம நம்மையே ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் ஒரு பெரிய அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஜெபம் செய்யலாமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வசனங்களை இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் எங்களுக்காய் செய்த ஆண்டவரே கிரயம், எங்களுக்காய் செலுத்தின கிரயம் எவ்வளவு பெரியது சுவாமி. ஆம் தகப்பனே, நீர் ஒருவரே ஆண்டவரே பாத்திரராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு சிந்தின அந்த ரத்தத்தினால தகப்பனே எங்களுக்கு எல்லா காரியங்களையும் விளங்கி செய்யும்படியாக அந்த முத்திரையின் புத்தகத்தை நீர் வாங்க ஆண்டவரே தகுதி பெற்றவரானீரே சுவாமி. நாங்கள் உமக்கு சொந்தம் என்பதை அதன் மூலமாய் அறிக்கை செய்ய ஆண்டவரே அதை நீர் நிலைநிறுத்தினீரே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கும் இந்த ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஒரு 17-18 பேர் சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த அனுபவத்துல உம்முடைய பிள்ளைகளானோம் என்கிற இந்த அனுபவத்துல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நிச்சயத்தோடு இருக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த நாளிலே தானே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து உம்முடைய ரத்தத்தினாலே நாங்க கழுவப்பட்டு ஆண்டவரே உமக்கு சொந்தமாகிவிட எங்களுக்கு கிருபை தரும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு பெரிய பெரிய மேன்மைகளை நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. பரலோகத்துல எங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்பா. இந்த பூலோகத்திலேயே நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை நீர் தருகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. ஆம் தகப்பனே, நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நோக்கி நாங்க கெஞ்சி நிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நாங்க கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுக்கு உதவி செய்யும், அதை விளங்கி கொள்ளவும் அதை அபியாசிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி. உண்மை ஆராதிக்கும் போது சரியாய் ஆராதிக்கத்தக்கதாக ஆமாண்டவரே எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய நாங்க செய்கிற துதிகள் எல்லாமே அதற்கேற்ற விதமாய் பாத்திரவான்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகுதியான விதத்துல உண்மை ஆராதிக்கவும், தகுதியான விதத்துல உண்மை துதிக்கவும், அர்த்தத்தோட சுவாமி எங்களுடைய காரியங்களை பாடல்களை நாங்க பாடவும், நீர் எங்களுக்கு புதிய புதிய பாடல்களை எங்கள் வாயில நீர் வைக்கவும் உண்மை நோக்கி நாங்க கெஞ்சுகிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் செய்ய ஒருபோதும் பட்சபாதம் இல்லாத தேவன், எங்களுக்கு நீர் அப்படி செய்வீரான். அவரை கிருபையா இறங்குங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பல நிலைகளில அவசரமான நேரத்துல காலையில பிஃபோர் சென்டிங் their children to school, ஆஃப்டர் சென்டிங் their children to school, இப்படியான நிலைமைகளில ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவங்களை நீர் காத்துக்கொள்ளுங்க. பிரயாணங்கள்ல இருக்கிற மக்களுக்கு பத்திரமான பிரயாணங்களை தாங்க. ஆண்டவரே, நீர் பிரயாணப்பட்டு கொண்டே கேட்கிறாங்க சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்முடைய வசனத்தின் மேல இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறபடினால ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிறீர் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், நீர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த இரவும் இந்த நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே நாங்கள் உண்மை எங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி, வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.